உண்மையான வர்த்தக போர்னா அவங்களுக்குள்ளதான். சீனாவுக்கும் அமெரிக்காவுக்குமான வர்த்தக போர். ட்ரம்ப் வந்த புதுசுலேயே ஜெலின்ஸ்கியை நேராக கூப்பிட்டு கனிம வளங்களை கொடுத்தாதான் நாங்கள் உங்களுக்கு ஆயுதம் கொடுக்க முடியும். ருஷ்யாவை காட்டி அவங்கள பணிய வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி. பொதுவாக இந்த ட்ரம்ப்ன்ற அந்த பூனைக்கு மணி கட்டுறது யார் இந்த சிக்கல்? ட்ரம்ப்னு ஒரு ஆள் இல்லைங்க. அவன் நீ 200னா நான் 400 போடுறேன் பாருமா, அந்த மாதிரி இல்லையே. இங்கே ருஷ்யா போரை நிறுத்தும்படி செய்யணும், இல்லை ருஷ்யாவினுடைய போர் முயற்சியை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அங்கே இந்தியாவை குறுக்க கொண்டு வர்றாங்க. இதில் ஒரு கொள்கை சார்ந்து அறம் சார்ந்து ஒரு அயலுறவு கொள்கையை இவங்க கடைப்பிடிக்கலை. இங்கேருந்து போகிறாரு, உக்ரைன் அதிபரை கண்டுபிடிச்சிக்கிறாரு இந்திய பிரதமர். அமெரிக்காவை பார்த்தா அங்கேயும் அதே வேஷத்தை போட்டுக்கிறாரு. இங்கே ஓடுறாரு. இப்போ உடனடியாக மோடி ஜப்பானுக்கும் சைனாவுக்கும் போய்கிட்டு இருக்கிறார். இந்திய பிரதமருடைய அப்பட்டமான சந்தர்ப்பவாத நிலைப்பாடு. நிறைய பேர் வேலை எடுத்தாங்கன்னா கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இப்போ திருப்பூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ முதல்வர் அறிவிக்கிறார் $3000 கோடி ஏற்றுமதி பாதிக்கப்படுங்கிறார். கண்டன ஆர்ப்பாட்டமே நடத்த போகிறாங்க 2ஆம் தேதி. $3000 கோடி எத்தனை பேர் வேலை இழப்பாங்க? ஒன்று, அந்த ஜிஎஸ்டி நிறைய அவங்க வசூல் பண்ணுறாங்க. அமெரிக்காக்காரன் எப்படி நமக்கு வரி போடுறானோ அது மாதிரி இந்தியாக்காரன் வரி போடுறானே தமிழ்நாட்டு தொழில்களுக்கு. இனக்கொலை பற்றி, இன அழிப்பு பற்றி இவருக்கு அவ்வளவு கவலை இருக்குதா? நோபல் பரிசு போகிற இடையில ரெடியானாரு. அது மாதிரி நோபல் பரிசு கிடைக்காம இருக்கிறதுக்குதே இந்தியா தான் காரணம். அதானிக்கு தான் கொடுக்கணும் என்று அரசு துறையிலிருந்து பிடிவாதமாக வாங்கி கோட்டபையா இருக்கும்போது அந்த அதிகாரி வெளியே சொல்லிட்டார். நான் கோட்டபையாட்ட என்னங்க நம்ம கையில் இருக்குது, நம்ம ஏன் அவங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்டேன். அதானிக்கு ஏன் கொடுக்கணும்னு அந்த அதிகாரி கேட்குறாரு. சொல்கிறாரு, என்னப்பா பண்ணுறது, மோடி ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாரு. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்துடைய தலைவர் தோழர் தியாகு நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம். எல்லோரும் எதிர்பார்த்தது என்பது ட்ரம்ப் சொன்னதை செய்வார் அப்படின்னு. ட்ரம்ப் சொன்னதை செய்திருக்கிறார். இன்றைக்கு 50% வரி உறுதியாகிவிட்டது. நம் நாட்டுடைய பிரதமர் என்ன செய்ய இருக்கிறார்? ஏற்கனவே அவர்கள் தொடர்ந்து எச்சரிச்சுக்கிட்டே தான் வந்தாங்க. சரி, இவர் ஏதோ அதை சமாதானம் பண்ணிடலாம், பேச்சுவார்த்தையிலேயே கட்டுப்படுத்திடலாம்னா அவர் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. சரிங்க தோழர். இவங்க நண்பர்கள் அது இது, இவர் அவருக்காக போய் அங்கே புகழ்ந்து பேசினார், அவர் இங்கே வந்து பேசினார். சரி. ஆனால் அரசியலில் அதெல்லாம் பெருசு இல்லை. அதுவும் பன்னாட்டு அரசியலில் சரி, அரசுகள் சார்பிலான நலன்கள் அவற்றுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்களே தவிர இந்த நட்பு உறவுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை. சரி. இன்றைக்கி இருக்கிற உலக அளவிலான பொருளியல் போட்டி, அது முக்கியமான போட்டி அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் தான். அமெரிக்காவை காட்டிலும் கூடுதலாகவே நிறைய பொருட்களை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்யக்கூடிய நிலையில் சீனா இருக்குது. வர்த்தக ரீதியாக புரிஞ்சுக்க வர்த்தகத்தில் ஒரு உண்மையான வர்த்தக போர்னா அவங்களுக்குள்ளதான். சீனாவுக்கும் அமெரிக்காவுக்குமான வர்த்தக போர். சரி. இதில் மற்ற நாடுகளை எல்லாம் தங்களுக்கு சாதகமாக திருப்பி கொள்ளணுங்கிறது அமெரிக்காவோட நோக்கம். இந்த போட்டியில் எல்லா பிரச்சனைகளையும் அவங்க அப்படி தான் அணுகிறாங்க. இப்போ அது மாதிரி ஒரு விஷயமா அவங்க எதை பார்க்குறாங்கன்னா ருஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான போர். சரி. அப்போ ருஷ்யாவை தங்கள் பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னா அது பணிய வைக்கணும். ஒரு பக்கம் சின்ன சிறு நாடு உக்ரைனை சுலபமாக மிரட்டுறாங்க. நாங்கள் ஆயுதம் கொடுத்தாதான் நீ போர் நடத்த முடியும், எனவே நாங்கள் ஆயுதம் கொடுக்கணும்னா நாங்கள் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு அமெரிக்கா சொல்கிறாங்க. ஆமாம், அவர் ட்ரம்ப் வந்த புதுசுலேயே ஜெலின்ஸ்கியை நேராக கூப்பிட்டு உங்கள் நாட்டோட அரிய கனிமங்கள் இருக்குது, மண்ணில் புதைஞ்சிருக்கு, 50 விழுக்காட்டை எங்களுக்கு எழுதி கொடுத்துடணும். அமெரிக்காவுக்கு கனிம வளங்களை கொடுத்தாதான் நாங்கள் உங்களுக்கு ஆயுதம் கொடுக்க முடியும். சரி,
சரி, இந்த போரை காரணம் காட்டி போகிற காரணம் காட்டி கேட்டார். சரி. ஒரு ஜெலின்ஸ்கி அதுக்கு சுலபத்தில் ஒத்துக்கலை. ம். அது பிரச்சனையானுச்சு கடுமையாக. சரி. அப்போ இவர் என்ன பண்ணார்னா, ருஷ்யாவை காட்டி அவங்கள பணிய வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி. அவங்களுக்கு உக்ரைனுக்கு வந்து ஐரோப்பிய நாடுகளுடைய ஆதரவு இருக்குது. சரி. அமெரிக்காவும் அடிப்படையில் ஆதரவு தான். சரி. ஆனால் ஒரு தற்காலிகமாக இந்த ஒரு மிரட்டலை கொடுத்து தங்களுடைய நிபந்தனைகளுக்கு பணிய வைக்கணுங்கிற முயற்சி தான். கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிறேன். அது ஜெர்மனி, பிரிட்டன், பிரான்ஸ் மற்ற ஐரோப்பிய வல்லரசுகள் நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுறோம், நீங்கள் நடத்துங்கன்னாங்க. ஒரு சிக்கலான விஷயம் இது. இன்னொரு பக்கம் இந்த நாடுகள் உதவுனா ருஷ்யாவுக்கு வந்து பொருளாதார தடைகள் விதிக்கணும் அப்படின்னு இந்த நாடுகளை அமெரிக்கா மிரட்டுது. அமெரிக்கா தொலைதூரத்தில் இருக்குது. ஆனால் ருஷ்யாவிடமிருந்து இந்த நாடுகளுக்கு எரிபொருள் கட்டாயம் வேணும். ஏன்னா கடுமையான குளிர்காலத்தில் அவங்களுக்கு வந்து குளிரை போக்கி கொள்ளணும்னா அந்த மின்சாரம் தயாரிக்கணும். அதுக்கு எல்லாத்துக்கும் ருஷ்ய எரிபொருள் தேவைப்படுது. சரி. அதனால் முழுக்க அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட முடியாது. இப்படி ஒரு சிக்கலான உறவு முறை இது. இதில் வந்து ருஷ்யா போரை நிறுத்தும்படி செய்யணும், அல்லது ருஷ்யாவினுடைய போர் முயற்சியை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அங்கே இந்தியாவை குறுக்க கொண்டு வர்றாங்க. ஏன்னா இந்தியா வந்து தொடக்கத்திலிருந்தே உக்ரைனை ஆதரிக்கவும் இல்லை, ருஷ்யாவை ஆதரிக்கவும் இல்லை, போரில் எந்த தரப்புலையும் அவங்க நிற்கலை. சரி. ரெண்டு தரப்புக்கும் இந்திய பிரதமர் அறிவுரை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறார். சரி. உக்ரைனில் சில பகுதிகளில் ருஷ்யா மிக மோசமான தாக்குதல் நடத்தி சரி மனித உரிமைகள் மீறப்படுகிறது, இனக்கொலை நடக்கிறது என்றெல்லாம் உலக நாடுகள் குற்றஞ்சாட்டும் போது இந்தியா மௌனமாக இருந்துச்சு. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர்கிட்ட கேட்டாங்க, உக்ரைனுக்கும் ருஷ்யாவுக்கும் போர் நடக்கு, நீங்கள் எந்த பக்கம் இருக்கிறீங்க, நீங்கள் என்னென்ன பிரச்சனைகள் எந்தெந்த பக்கம் இருக்கிறீங்க, நான் உங்களை திருப்பி கேட்கட்டுமா? அதனால் எந்த பக்கமும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சரி. அதே ருஷ்யா வந்து எல்லா நாடுகளும் புறக்கணிக்கிறாங்க, ஐரோப்பிய நாடுகள் புறக்கணிக்கிறாங்க, அங்கேருந்து எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு தடை வச்சுருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அங்கேருந்து எரிபொருள் பெட்ரோல் வாங்குறீங்களே, எரிவாயு வாங்குறீங்க என்று கேட்டாங்க ஜெய்சங்கர். ஜெய்சங்கர் சொன்னார், நாங்கள் வந்து பகவத்கீதை அடிப்படையில் நாங்கள் அயலுறவு கொள்கையை கடைபிடிக்கிறோம். பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்குன்னா, நீ வெற்றி பெறணும்னா எந்த இதுக்கும் அஞ்சக்கூடாது, எந்த பக்கம் வேணாலும் நீ நிற்கலாம். அதனால் எங்களுக்கு எது ஆதாயம், இன்னைக்கு உலக அளவில் வந்து எரிபொருள் விலை அதிகமாக இருக்குது. சரி. நாங்கள் வாங்கிறதுக்கு போனோம்னா அதிக விலை கொடுத்து வாங்கணும். ஆனால் எங்களுக்கு வந்து மலிவான விலைக்கு ருஷ்யாவினுடைய எரிபொருள் கிடைக்குது. அதை வந்து மற்ற நாடுகள்கிட்டேருந்து வாங்குற அளவுக்கு ருஷ்யாகிட்டேருந்து நாங்கள் வாங்க முடியுது. மற்ற நிறைய நாடுகள் இருக்குது, ஈராக்லேருந்து வாங்கலாம், ஈரான்லேருந்து வாங்கலாம், மற்ற பல அரபு நாடுகள்லேருந்து வாங்கலாம், இந்த நாடுகளையும் கச்சா எண்ணெய் எல்லாம். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 40 விழுக்காட்டுக்கு மேலே, பாதிக்கு நெருக்கமாக ருஷ்யாவிலேருந்து வாங்குறாங்க. அது விலை குறைவாக வாங்க முடியுது. அவங்க ஏன் கொடுக்குறாங்கன்னா, அவங்களுக்கு இந்த மற்ற ஏற்கனவே உள்ள நாடுகள் தடை விதிச்சிருக்கிறாங்க. சரி. ஆனால் ஒரு வேடிக்கை என்னன்னா, இவங்க வாங்கிறது இந்தியாவில் உபயோகிக்கிறதுக்காகவே இல்லை, இதை வாங்கி எந்தெந்த நாடுகளுக்கு கிடைக்கலையோ ஐரோப்பிய நாடுகளுக்கு அதை விற்கிறாங்க. அதாவது நான் புரிதலுக்கு கேட்குறேன், ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெயை வாங்கி எந்தெந்த நாடெல்லாம் ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாது என்று முடிவு பண்ணாங்களோ அந்த நாட்டுக்கு இந்தியா கொடுக்குறாங்க. சரி. இதுல வந்து நல்ல லாபம் கிடைக்குது இவங்களுக்கு. சரி. லாபம்னா இந்திய அரசுக்கெல்லாம் இல்லை, அதானிக்கு கிடைக்குது. அவங்க தான் இதை வாங்கி விற்கிற வேலையை செய்கிறாங்க. சரி. அவங்க இந்திய பெருமுதலாளிகளுடைய ஆதாயத்திற்காக, லாப வேட்டைக்காக சரி இந்த வியாபாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி. இதில் வந்து ஒரு கொள்கை சார்ந்து, அறம் சார்ந்து ஒரு அயலுறவு கொள்கையை இவங்க கடைப்பிடிக்கலை. இந்திய அரசை பொறுத்த வரைக்கும் கொள்கை சார்ந்து. ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து போகிறாரு, உக்ரைன் அதிபரை கட்டி பிடிச்சிக்கிறாரு இந்திய பிரதமர், அமைதி திரும்ப வேண்டும், இதுதான் எங்களுடைய விருப்பங்கிறாரு. சரி. புத்தினுக்கு வேண்டுகோள் வைக்கிறாரு, நீங்கள் விரைவில் அமைதி திரும்ப வேண்டும், போர் முடிய வேண்டும். ரஷ்ய அதிபருக்கும். அமெரிக்காவை பார்த்தா அங்கேயும் அதே வேஷத்தை போட்டுக்கிறாரு. அது எல்லா இடத்துலையும் அமைதி வேண்டும் அமைதி வேண்டும்னு சொல்லிட்டு
போரை நிறுத்துவதற்காக உருப்படியான எந்த யோசனையும் இல்லை. இப்போ உக்ரைனை நேட்டோவில் சேர்க்கிறதுனால அந்த பிரச்சனை வருது. உக்ரைன் நேட்டோவில் சேரலாமா கூடாதா, எந்த ஸ்டாண்டும் இல்லை. சரி, உக்ரைன் மக்கள் நேட்டோவில் சேர்றதை விரும்புகிறாங்க, அது அவங்க விருப்பம், நீங்கள் எப்படி தடுக்க முடியும்னு ருஷ்யாவை பார்த்து அந்த கேள்வியும் இல்லை. உக்ரைனில் சில பகுதிகள் உக்ரைனிலிருந்து பிரிந்து போக விரும்புகிறாங்க, அவங்களுக்கு ருஷ்யா ஆதரிக்குது, அதுக்கு ஆதரவாக எதிர்ப்பா, அந்த இது கிடையாது. சரி. ஆக எந்த கொள்கை வழிபட்ட நிலைப்பாடும் எடுக்கலை. இந்திய பிரதமருடைய அப்பட்டமான சந்தர்ப்பவாத நிலைப்பாடு, அதானிக்கு ஆதாயம் தேடி கொடுப்பதற்காக எடுக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பவாத நிலைப்பாடு தான் இப்போ இங்கே கொண்டு போய் விட்டுருக்கு. இந்திய நலன் கிடையாது, இந்திய நலன் தான், என்ன தொழிலதிபருடைய நலன், அவ்வளவுதான். அவர் மோடியின் நண்பர்களுடைய நலன் தான். இந்த சந்தர்ப்பவாதம் தான் இங்கே கொண்டு போய் நிறுத்தியிருக்கு. இன்னைக்கு நிலைமைக்கு நம்ம காரணமாக இருக்கும் இல்லையா? ஆமாம். என்ன எதிர்பார்க்கலாம்? நம்ம கேட்குற பிரதான கேள்வி, பிரதமரிடமிருந்து என்ன எதிர்பார்க்கலாம் இதற்கு பிறகு? ஒன்று, அந்த இதனால் என்ன நலன்கள் பாதிக்கப்படுது. அவருக்கு இப்போ இந்த பெட்ரோலுக்காக தடை பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, ஏற்றுமதி அதிக வரி விதிக்கிறாங்க, 25 விழுக்காடு விதித்தாங்க. பொதுவாக எல்லா நாடுகளுக்குமே வரியை உயர்த்தினார் ட்ரம்ப். பொதுவாக அமெரிக்காவினுடைய அரசியலமைப்பு சட்டப்படி அதிபர் இந்த மாதிரி வரி விதிக்கிறதெல்லாம் கிடையாது, சட்டப்படி. அதெல்லாம் அமெரிக்க நாடாளுமன்றத்துக்கு தான் அதுக்கான அதிகாரம். இப்போ கூட ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இன்டர்நேஷ்னல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர் ஆக்ட்னு ஒரு சட்டம் இருக்கு. பன்னாட்டு நெருக்கடி நிலை பொருளியல் சட்டம்னு ஒரு சட்டம் வச்சுருக்காங்க. இது 77 கார்ட்டர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டம். என்னங்க அந்த சட்டம்? இந்த சட்டத்தை தான், அதாவது ஒரு நெருக்கடி நிலை தோன்றிவிட்டதாக அதிபர் கருதினால், நாட்டோட குடியரசுத் தலைவர் நமக்கு ஒரு நெருக்கடி நிலை வந்திருக்கு, இந்த நெருக்கடி நிலைக்கு காரணம் வெளிநாடுகளாக இருக்குன்னு சொன்னால், அந்த வெளிநாடுகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக, இந்த நெருக்கடி நிலையை கடந்து செல்வதற்காக அதிபரே இந்த நாடுகளுக்கு கூடுதலாக வரி விதிக்கலாம். நெருக்கடி ஏற்பட்டால் விதிக்கணுமா, இல்ல நெருக்கடி இருப்பதாக பிரதமர் உணர்ந்தால்? அவர் கருதினால்தான். பிரதமர் இல்ல, குடியரசுத் தலைவர். அதிபர் கருதினால் சரி, அந்த மாதிரி அதிகாரங்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்போ இது நெருக்கடி நிலையா இல்லையாங்கிறது வேற பிரச்சனை. இப்போ அவங்க இவர் என்ன கருதுறாருன்னா, ட்ரம்ப் என்ன கருதுறாருன்னா, இப்போ ஒரு நெருக்கடி நிலை ஏற்பட்டிருக்கு. ஏன்னா உக்ரைனுக்கும் ருஷ்யாவுக்கும் தொடர்ந்து போர் நடக்குது. அந்த போரை நிறுத்துவதற்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த போர் தொடர்றதுனால பல பாதிப்புகள் இருக்குது. உலகெங்கும் பொருளியல் நெருக்கடிகள் ஏற்படுது, பெட்ரோல் விலை உயர்ந்து போகுது, நிறைய நெருக்கடிகள் ஏற்படுது. சரி, எனவே இந்த போரை நிறுத்தணுங்கிற ஒரு அவசரம் இருக்குது. இந்த அணு ஆயுத போராக மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற கேள்வியெல்லாம் வருது. இதை செய்யணும்னா நமக்கு இந்த மாதிரி அதிகாரங்கள், நெருக்கடி நிலை கால அதிகாரங்கள் வேணும். அதுக்கு இந்த சட்டம் இருக்குது, IEEPA, இன்டர்நேஷ்னல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. இந்த சட்டத்தை தான் இவர் கையில் எடுத்திருக்காரு. இப்போ வரி விதிக்கிறதுங்கிறது இது 2018 நடக்குது. இப்போ சீனாவோடு இருக்கிற போட்டியை சமாளிக்கிறதுக்காக நிறைய முறை வரி விதிக்கிறாங்க. ஆனால் என்ன முடியலைன்னா, சீனா இந்த மிரட்டலுக்கு பயப்படுறது கிடையாது. அவங்க ரீட்டாலியேட்ரி டேரிஃப்னு பதிலடி வரி விதிக்கிறாங்க. அவங்க சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வர்த்தகத்தில் சீனா பல பொருட்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுது. சரி, அமெரிக்கா இன்னும் சில பொருட்களை சீனாவுக்கு ஏற்றுமதி பண்ணுது. சரி, சீனா ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுடைய மதிப்பு டாலர் கணக்கில், அமெரிக்கா சீனாவுக்கு ஏற்றுமதி செய்கிற பொருட்களின் மதிப்பை காட்டிலும் கூடுதலாக இருந்துச்சுன்னா அது சீனாவுக்கு சாதகமான நிலுவை, கொடுப்பு நிலுவை. அது சரி, இவங்களுக்கு கூடுதலாக இருந்துச்சுன்னு வச்சுங்க, இவங்க அமெரிக்கா இறக்குமதியை காட்டிலும் கூடுதலாக ஏற்றுமதி பண்ணாங்கன்னா அது அமெரிக்காவுக்கு சாதகமாக இருக்கும்.
இந்த சரி கட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வரி விதிக்கிறதன் மூலம் சரி பண்ணுறது. இப்போ வரி விதிக்கிறதுனா எதுக்கு? இது வரி விதிச்சா என்ன நடக்கும்? இப்போ திருப்பூர்லேருந்து பனியன் ஏற்றுமதி ஆகுது. சரி. இனி திருப்பூர்லேருந்து என் நாட்டுக்கு பனியன் ஏற்றுமதி பண்ண முடியாது என்று தடை செய்ய முடியாது. எதையுமே உலக வர்த்தகத்தில் எந்த ஒரு வணிகத்தையும் தடை செய்ய முடியாது. சரி. அப்போ என்ன பண்ணலான்னா இந்த பனியனுக்கு வரி போடுறது 100 ரூபா பனியனுக்கு ஒரு 50 ரூபா வரி போட்டால் 150 ரூபா ஆகிடும். இப்போ இதை அந்த சந்தையில் கொண்டு போய் விற்க முடியாது. நுகர்வோர் விரும்ப மாட்டாங்க, அதிக விலை கொடுத்து வாங்க மாட்டாங்க. இப்போ வேற ஒரு பொருளை வச்சு தான் இதை சரி கட்டணும். வேற ஒரு நாடு அங்கே வந்து விற்கும், அது அமெரிக்காவே உற்பத்தி பண்ணலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு தடைகளை தான் வந்து நம்ம இந்த வரிகள் மூலம் விதிக்கிறாங்க. அப்போ சீனா என்ன பண்ணுறாங்கன்னா பிடன் காலத்திலேயே சீனாவுக்கு மேலே வரியெல்லாம் போட்டாங்க. சரி. பதிலுக்கு அவங்க போட்டாங்க. சரி. சீனாவோட சுலபத்தில் அவங்க பணிய வைக்க முடியல. இதுதான் வரிப்போர் இல்லையா? ஆமாம், இதான் வரிப்போர். இப்போ என்ன பிரச்சனைன்னா இந்தியா அப்படி எதையும் செய்ய மாட்டேங்குது. ஏன்? ஒய் எதனால? உதாரணமாக அமெரிக்காவிலிருந்து ஆயுத தளவாடங்கள் இறக்குமதி பண்ணுறாங்க. இப்போ போன முறை ட்ரம்ப் கடைசியாக பதவி காலத்தில் இதுக்கு வந்தபோது, குஜராத் வந்தபோது சபர்மதி ஆசிரமம்லாம் போய் பார்த்தாரு. ஏழை ஜனங்கள்லாம் கண்ணில் படக்கூடாதுன்னு மதிலெலாம் கட்டினாங்க, சோறு கட்டினாங்க, எல்லாம் துணியில் எல்லாம் மறைச்சாங்க பாருங்க. அப்பயே வந்து அவர் எதுக்காக வந்தாருன்னா அமெரிக்காவிடம் இருக்கக்கூடிய ஆயுத தளவாடங்களை இந்தியா வாங்கிக்கணும், வாங்கினா இந்த பேமெண்ட் பேலன்ஸ் இருக்குல்ல அது சரி கட்டலாம், கழிக்கலாம், அதுக்கு தான் வந்தார் அவர். சரி. இப்போ இவங்க அதுக்கு வரி போட வேண்டியதானே? போடலாம் இல்லையா? போடலாம். இவங்க போட மாட்டாங்க. அதான் இங்கே இருக்கிற பிரச்சனையே. இவங்க அமெரிக்காவுக்கு பணிந்து போய் சமாதானப்படுத்தி கொள்ள விரும்புகிறாங்க பிரதமர் அவர்கள். ஆமாம், நயந்து தாஜா பண்ணி அதை சொல்லி இதை சொல்லி. ஏன்னா இது வந்து நீண்ட கால கண்ணோட்டத்தில் சரி இந்த சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடக்கிற இந்த உலக அளவிலான போட்டியில் அமெரிக்கா பக்கம் இந்தியா இருக்கு. இப்போ உதாரணமாக குவாடுன்னு ஒரு அமைப்பு இருக்கு. சரி. குவாடுனா ஒரு குவாட்ரிலேட்ரல் டயலாக்னு பேர். சரி. 4 தரப்பு உரையாடல். இந்த 4 தரப்பு யாரு? அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்தியா. இப்போ அந்த காலத்தில் வந்து இராணுவ ஒப்பந்தங்களே இருந்துச்சு, சென்டோ சீட்டோ இப்படிலாம் இருந்துச்சு. இப்போ அது இல்லை. ஆனால் இதுவும் நடைமுறையில் அந்த வேலையை தான் செய்யுது. சரி. இது எதுக்கு இந்த உடன்பாடு குவாடு எதுக்கு அமைச்சிருக்கிறாங்க? சீனாவோட போட்டியை சமாளிக்கிறதுக்காக 4 நாடுகளும் இல்லையா? 4 நாடுகள் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சரி. இது உரையாடல்னா பேசிகிட்டே இருக்கிறது இல்லை. சரி. அப்பப்போ கூட்டு இராணுவ பயிற்சி பண்ணுறாங்க, என்னென்ன உண்டோ எல்லாம் திட்டமிடுறாங்க, பண்ணிட்டு இருப்பாங்க, எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்தியா, இஸ்ரேல், அமெரிக்கா, ஐக்கிய அரபு அமீரகம், அது ஒரு குவாடு, அது ஒரு கூட்டணி இருக்கு. சரி. இப்போ சீனாவோட இந்தியாவுக்கு வந்து அந்த மாதிரி எந்த ஒரு நீண்ட கால கூட்டும் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த எல்லை பிரச்சனை இருக்குது, ஆனால் சண்டை போட்டுக்காமல் நம்ம ஒருத்தர் வணிகம் பண்ணிக்கலாம். சீனா பெரிய சந்தை, இந்தியா பெரிய சந்தை. இன்னும் சீன சைக்கிள்களை இறக்குமதி பண்ணுறதுக்காக இங்கே இருக்கிற சைக்கிள் தொழிற்சாலாம் மூடப்பட்டுடுச்சு அவனுடைய இதில். இப்போ இந்த நிறைய இந்த கைபேசிகள், நிறைய உதிரி உறுப்புகள் எல்லாம் அங்கிருந்து இங்கே இறக்குமதி ஆகுது. இந்த மாதிரி வர்த்தக உறவுகள் இருக்குது. ஆனால் நீண்டகால கண்ணோட்டத்தில் உலக அளவிலான இந்த போட்டியில் இந்தியா அமெரிக்கா பக்கம் இருக்கிறதுனால என்னடா இப்படி நான் உன்னோட கூட்டாளியாச்சே, எனக்கு இப்படி பண்ணுறீங்க. அவன் என்ன சொல்கிறான், நான் கூட்டாளின்னா நீ ஏன் ரஷ்யாவிட்டேருந்து என்ன வாங்குற? அதுதான் நிஜமான காரணமா? அது ஒரு காரணமாக சொல்கிறாங்க. வர்த்தக நிலுவைங்கிறது எப்படி கணக்கு பண்ணுறாங்கன்னா, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ன்னு நம்ம சொல்கிறோம்ல ஜிஎஸ்டியில், குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ்ன்னு. குட்ஸை மட்டும் இவங்க கணக்கு போடுறாங்க அமெரிக்காவில். சர்வீசஸ் இருக்குல்ல, சர்வீசஸ் கணக்கு போட்டால் அவங்க அவுட் சோர்சிங் கொடுக்குறாங்க. இங்கே நிறைய ஐடிக்காக வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா இந்தியா மைனஸில் தான் இருக்கும். வெறும் சரக்குகள் மட்டும் பார்க்கும்போது அமெரிக்காவில் வந்து அவங்களுடைய பண்பாட்டிலேயே இந்த மேனுஃபேக்சரிங்கிறது குறைஞ்சி போச்சு. இயல்பாகவே ஆலையில் போய் உழைத்து ஒன்றை உருவாக்குறதுங்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சு. லேபர் உற்பத்தி பண்ணுறவங்க அது மாதிரி
இப்போ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, ஆக்கத் தொழில், பொருளாக்கம் என்பது ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் அதனால என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா இங்கேருந்து அதை வரவழைக்கிறாங்க. நான் 94 அமெரிக்கா போயிருக்கும்போது ஒரு இந்த ஜவுளி கடை, துணி கடைக்கெல்லாம் போனோம். சரி, நல்லா இருக்கே இந்த டிஷர்ட் அப்படின்னு சொன்னேன். சரி. ஐயோ வாங்கி விடாதீங்க, இது திருப்பூர்லேருந்து வர்றதுதான்ட்டாங்க. எல்லாமே பார்த்தீங்க. ஓ, நடந்தது இல்லையா? ஆமாம் சொன்னாங்க. இங்கே எதுவுமே இங்கே செய்யறது கிடையாது. அங்க என்ன விலை இருக்குது? இல்லை, அது அதிக விலை. அதிக விலை. இங்கேருந்து தான் வாங்குறான். இப்போ இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், சைனா, முக்கியமாக இந்த முதல் சொன்ன 3 நாடுகள் தான் அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறவங்க இந்த பின்னல் ஆடைகளை. நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம், அவங்களுக்கு பண்ணுறோம். அதே போல் தோல் பொருட்கள் பாருங்கள், இப்போ கடுமையான பாதிப்பு இந்த ஆம்பூர், வடார்காடு பகுதியில் நிறைய ஏற்படும். இப்போ வேலூர், ஆம்பூர், திருப்பத்தூர் அந்த பகுதியில் ஏற்படும். ஏன்னா இந்த நீங்கள் அங்கே எல்லாம் ஆடு வெட்டுறது அதிகமாக இருக்குது. இந்த ஆட்டுத்தோலை வந்து ஷூ, செருப்பெல்லாம் செய்கிறாங்க. நீங்கள் அந்த பகுதிக்கு போனீங்கனாலே பார்க்கலாம். தோல் 18 அது வந்து நிறைய ஏற்றுமதிக்காக தான் ஆகலாம். சரி, அங்கே யாரும் செய்யறதில்ல, இங்கேருந்து தான் போகுது. இப்போ அதுக்கெல்லாம் அதிக வரி போட்டாச்சுன்னா என்ன ஆகும்? வாங்குற சக்தி குறையும், வாங்குற சக்தி விரும்ப மாட்டாங்க. உங்களுக்கு எங்க மார்க்கெட்டில் குறைவாக இருக்கும் அதை வாங்கி பயன்படுத்திப்பாங்க. இதை வச்சு தான் அவன் என்ன சொல்கிறான்னா, நீ அதிகமாக எங்களுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணுற, நாங்கள் அதிகமாக ஏற்றுமதி பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறான். அவன் வந்து அவங்க இதை கணக்கில் எடுத்துக்கொள்றதில்ல. அவனுடைய பொருளாதாரம் அந்த மாதிரியான ஒரு பொருளாதாரம் ஆயிடுச்சு. இதெல்லாம் தான் காரணமாக வச்சு இதுக்கு வரி விதிக்கிறான். அப்போ நிறைய பேர் இங்கே வேலை இழப்பாங்க. நிறைய பேர் வேலை இழந்தாங்கன்னா கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இப்போ திருப்பூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ முதல்வர் அறிவிக்கிறார் $3000 கோடி ஏற்றுமதி பாதிக்கப்படுங்கிறார். கண்டன ஆர்ப்பாட்டமே நடத்த போகிறாங்க 2ஆம் தேதி. $3000 கோடி. எத்தனை பேர் வேலை இழப்பாங்க? நேரடியாக வேலை இழக்கிறவங்க ஒரு 7 லட்சம் பேர் நேரடியாக வேலை இழக்கிறவங்கன்னா, இந்த தொழில்கள் மூடப்படும் போது இந்த தொழிலில் வேலை செய்கிறவங்க கடைக்கு போய் பொருள் வாங்குறாங்கல்ல, அந்த வணிகம், அந்த தொழில்கள் எவ்வளோ பாதிக்கப்படும்? வியாபாரிகள். ஆமாம், இல்லையா? டிரான்ஸ்போர்ட்டும் இருக்கு இல்லையா? அதில் போக்குவரத்து எல்லாமே அதான். இப்போ குட்ஸு, சர்வீசஸ் ரெண்டுமே பெரிய அளவில் பாதிக்கப்படும். பெரிய அளவில். இப்போ இந்திய அரசு என்ன செய்யலாம்? ஒன்று, அந்த ஜிஎஸ்டி நிறைய அவங்க வசூல் பண்ணுறாங்க. அமெரிக்காக்காரன் எப்படி நமக்கு வரி போடுறானோ அது மாதிரி இந்தியாக்காரன் வரி போடுறானே தமிழ்நாட்டு தொழில்களுக்கு. சரி, அந்த வரியை நீக்கலாம். வரியை குறைச்சிங்கன்னா அந்த உயர்த்தப்பட்ட வரியில் கொஞ்சத்தை இவங்க சமாளிக்கலாம். தற்காலிகமாக நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? நம்ம எத்தனையோ உடனுக்கே தான் ஆறுதல்னு ஒரு நாளைக்கு சாப்பிடாம இருந்தாலும் என்ன பண்ணுறது? அன்னன்னைக்கு சாப்பாடு பிரச்சனை தானே. கடன் உதவிகள், அது மாதிரி அந்த தொழில்களுக்கு கடன் உதவி செய்யலாம். அந்த அளவுக்கு வங்கிகள் தயாராக இருக்கா இந்திய வங்கிகள் எல்லாம்? அதெல்லாம் அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகள். என்ன அரசு என்ன முடிவு எடுக்கிறாங்க? சரி, தொழில்களை காப்பாற்றணும்ல, தொழிலாளர்கள் குடும்பங்களை. இப்போ நீங்கள் அதானிக்கு நஷ்டம் வராமல் காப்பாற்றணுங்கிறதுனால இவ்வளவு தெளிவாக இருக்கீங்கல்ல. அதானியை காப்பாற்றணும், ஆனால் பனியன் தொழிலாளி காப்பாற்றக்கூடாதா? இதை வச்சுட்டு அரசியல் பண்ணுவாங்க. இதுதான் கொடுமை. இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ திருப்பூரில் மூடுதுன்னா பார்த்தீங்களா, திமுக ஆட்சியில் தொழிற்சாலையில் மூடிட்டாங்க, அப்படி தான் பிரச்சாரம் பண்ணுவாங்க. எடப்பாடி ஏதாவது இதெல்லாம் ஆராய்ச்சியாக பண்ண போகிறார்? கிடையவே கிடையாது. அவர் பாட்டுக்கு போகிற பக்கம்லாம் சொல்லிட்டு போவார். நாங்கள் வந்தோன்னே எல்லாத்தையும் திறந்து விட்டுருவோம் பாரு, இன்னும் எல்லா பணியனையும் அவரே வாங்கிக்கிற மாதிரி. ட்ரம்ப் கிட்ட பேசி திறக்கிறாரோ? அது உளறல் தானே. அதுக்கு இன்னும் கணக்கு வழக்காக இருக்குது. இந்த பூனைக்கு யார் தான் சார் மணி கட்டுறது? பொதுவாக இந்த ட்ரம்ப்ன்ற இந்த பூனைக்கு மணி கட்டுறது யார் இந்த சிக்கல்ல? தோழர், ட்ரம்ப்னு ஒரு ஆள் இல்லைங்க. இப்போ பிடன் காலத்துலேயும் ஓரளவு இருந்துச்சு. இப்போ அரசியல் சூழல், சந்தர்ப்ப சூழல், சரி, அவனுக்கு உலக அளவில் இருக்குது. ட்ரம்ப் இல்லைன்னா இன்னொருத்தர் வந்தால் மட்டும் என்ன நடந்திருக்கு போகுது? இப்போ பாலத்தீனத்தில் அவ்வளவு இனப்படுகொலை நடந்துச்சு. ட்ரம்ப்பாக இருந்தார், இப்போ பிடன் தானே இருந்தார். ஆளுக்கு ஆள் இருக்கிற வேறுபாடு சின்ன சின்ன வேறுபாடு தான், அணுகுமுறை வேறுபாடு தான். அடிப்படையில் எல்லாம் ஒன்று தான். ட்ரம்ப்னால இல்லை, அமெரிக்க வல்லரசுக்கு யார் இப்போ மணி கட்டுறதுன்னு கேளுங்க. அந்த சிந்தனையே சிக்கல் இல்லையா? ஆமாம், அவங்களுடைய முறை, அமைப்பு முறையே உலக அளவிலான அமைப்பு முறை அப்படிதானே. இப்போ நம்ம இந்த துயரத்தை திருப்பூரில் வந்து வேலை போயிடும், பட்டினி கிடப்பாங்களேன்னு கவலைப்படுறோம். நாளைக்கு ஒவ்வொரு கிருஷ்ணகிரி பகுதியில் இருக்கவங்க 25,000 பேருக்கு நாளைக்கு வேலை போகுது. ஆமாம், 1ஆம் தேதி காசா முனையில் எப்படி அந்த பாலத்தீன மக்கள் 60,000 பேர் செத்துருக்குறாங்களே இந்த போர் தொடங்கினதுலேருந்து. அதுக்கு என்ன காரணம்?
இவர் வந்து இது மற்றதுக்கெல்லாம் கவலைப்படுறாரு. ருஷ்யா நடத்துகிற போர்னால உக்ரைனில் பல பேர் செத்துட்டாங்க, எனவே ருஷ்யா போர் நடத்துறதுக்கே இந்தியா வந்து எண்ணெய் வாங்குறது தான் காரணம். எனவே ருஷ்யா போரை நிறுத்தணும்னா இந்தியாவை கட்டுப்படுத்தினா தான் நிறுத்த முடியும், இந்தியா எண்ணெய் வாங்குற வரைக்கும் போர் நீடிக்கும் என்று எவ்வளவு தலையை சுற்றி மூக்க தொடுறாரு பாருங்க. அப்போ நேரடியாகவே காரணம் இஸ்ரேலுக்கு ஆயுத உதவி செய்து இஸ்ரேலுக்கு ஐநாவில் பாதுகாப்பு கொடுக்குறாங்களே, அது பாலத்தீனர்கள் கொல்லப்படுறதுக்கு காரணம் இல்லையா? இனக்கொலை பற்றி, இன அழிப்பு பற்றி இவருக்கு அவ்வளவு கவலை இருக்குதா? நோபல் பரிசுக்கு வர இடையில ரெடியானாரு. அது மாதிரி நோபல் பரிசு கிடைக்காம இருக்கிறதுக்குதே இந்தியா தான் காரணம் என்று சொல்லிடுவார். இங்கே நமக்கு நேரடியாக நமக்கு எதிரில் நிற்கிறது இந்திய வல்லரசு தான். சரி, இந்திய வல்லரசு வந்து சில தனி முதலாளிகள் பெருங்குழுமங்களுக்கு ஆதாயம் தேடுவதற்காக ஒரு சந்தர்ப்பவாத கொள்கையை கடைபிடிக்கிறாங்க. மக்கள் நலனை காட்டிலும் பெருமுதலாளிகளுடைய நலனுக்காக நிற்கிறாங்க. அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, இப்போ எங்கே ஓடுறாரு? இப்போ உடனடியாக மோடி ஜப்பானுக்கும் சைனாவுக்கும் போய்கிட்டு இருக்கிறார். எதுக்கு? எங்களுக்கு ஏதாவது இதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள், ருஷ்யா கிட்ட பேசி கொடுங்க, அல்லது நீங்கள் பதிலுக்கு எங்கள் பொருட்களை நீங்கள் வாங்கிக்கிங்க. அதுக்கு தானே ஓடுறாரு. இப்போ இந்த நெருக்கடி சமாளிக்கிறதுக்கு அவங்கள தான் நாடுறாரு. மொத்தத்தில் என்னென்னா, எந்த ஒரு தொழில்துறையும் வளமாக இருக்கணும்னா அதற்கான உள்நாட்டு சந்தை இருக்கணும். இப்போ நம்ம என்ன கேட்குறோம், திருப்பூரில் இருக்கிற அத்தனை தொழிற்சாலைகளையும் உற்பத்தி ஆகிற அந்த பின்னல் ஆடைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பினால்தான் தொழில் இயங்க முடியும்னு சொன்னால் உள்நாட்டு சந்தை இல்லைன்னு தானே அர்த்தம். ஆமாம், அதுதான் உண்மை. இப்போ நீங்கள் இந்த குமாரபாளையம், சேலம், இந்த சில பகுதிகளில் இந்த வேட்டி சேலை, கைத்தறி வேட்டி சேலை நெய்கிறாங்க. அந்த விரிப்புகள் கரூர் பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த குளிருக்கு போர்த்தி கொண்டிய போர்வைகள் இதெல்லாம் செய்கிறாங்க. இது எல்லாமே எதை நம்பி இருக்குதுன்னா, ஒன்று இந்த வேட்டி இது வந்து ஆண்டுதோறும் அரசு இலவசமாகக்கூடியதை நம்பி இருக்கு. அதுதான் அவலம் இல்லையா? ஆமாம், அதாவது கைத்தறி, விசைத்தறி, ஆலை எல்லாமே நெருக்கடிக்குள்ளாகி இருக்குது. ஏதோ ஒன்று நெருக்கடிக்குள்ளாகி இன்னொன்று இருந்துச்சுன்னா பரவாயில்ல, சந்தை இல்லை, காசு கொடுத்து வாங்கிறதா இருந்துச்சுன்னா அதெல்லாம் நடத்தவே முடியாது. அதே போல் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகிறத நம்பி இருக்குது. இது வந்து ஒரு எக்ஸ்போர்ட் மார்க்கெட்னு பேர். இன்னொன்று ரொம்ப மேட்டுக்குடியினர் பயன்படுத்துவதற்கானது. இது சூரத்துலேருந்து வைரம் ஏற்றுமதி செய்கிறாங்க. குஜராத்தும் பாதிக்கப்படுது இதில். வைர ஏற்றுமதி, வைரம் இந்த மாதிரி நகைகள் ஏற்றுமதியில் அவங்க பாதிக்கப்படுறாங்கன்னா அது யாரோட மார்க்கெட்? வைரம். அது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பெரும் கோடீஸ்வரர்கள், பணக்காரர்களுடைய மார்க்கெட். அது இதுக்கு தான் பேர் இலைட் மார்க்கெட்னு பேர். இலைட், எக்ஸ்போர்ட் மார்க்கெட், இலைட் மார்க்கெட். இது ரெண்டும் சேர்ந்தா இ மார்க்கெட். இந்த இ மார்க்கெட்டை நம்பி தான் இந்த நாட்டில் தொழில்கள் நடக்கும்னா இது எப்படி ஒரு காத்திரமான தொழில்துறை இங்கே இயங்க முடியும்? இங்கே வேளாண்மை துறையும் நெருக்கடியில் இருக்குது, தொழில்துறையும் நெருக்கடியில் இருக்குது, அரசு துறையிலையும் வேலை வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே வந்து ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறேன்லாம் உறுதி கொடுத்து ஒன்றுமே நடக்கலை. சரி, மோடியை பொறுத்த வரைக்கும். இப்போ மேலும் ஏராளமானவர்கள் வேலையில்லா சந்தையில் வீசப்பட போடுறாங்க. இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை செஞ்சவங்களுக்கே கடன் வச்சிருக்கு அரசு, அவங்களுக்கே கொடுக்கல. இந்த 100 200 ஆக்குறோம்லாம் சொன்னாங்க, ஒன்றும் நடக்க போகிறதில்ல. வேலை செஞ்சதுக்கே கூலி கொடுக்காமல் இருக்காங்க. அவர் பெரிய நெருக்கடியை நாம் சந்திக்கிறோம். இந்த நெருக்கடியை சந்திக்கணும்னா அரசின் கொள்கைகளில் அடியோடு மாற்றம் வரணும். இது மக்கள் நலனுக்கான ஒரு அரசாக மாற்றப்படணும். பெருமுதலாளிகளுடைய லாபத்துக்காக நடத்தப்படுற அரசாக இருக்கக்கூடாது. சரி, இதெல்லாம் அரசுடைமையாக்கி நடத்துங்க. தனியார்ட்ட இருக்கிறத சிறு தொழில்களுக்கு உதவி பண்ணுங்க, ஊக்கம் கொடுங்க. எல்லாமே நேர் எதிரால நடந்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு. அதுதான் இதுக்கு அடிப்படை தீர்வாக இருக்க முடியும். உடனடியாக நம்ம சொல்கிற மாதிரி ஜிஎஸ்டியை குறைக்கலாம், எல்லாம் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். மைய அரசோட பங்கையே விட்டுடலாம், மாநில அரசு பங்கை விடலாம். அந்த வரியை குறைச்சாகணும்ல. 50 விழுக்காடு உயர்த்துறீங்க, காயத்திற்கு போடுகிற ஒரு மருந்தாக இருக்கும். அவ்வளோதான், அவ்வளோதான். ஒரு 10-20 குறைக்கணும்னு நீங்கள் வரியை. ஆனால் தழும்பு உறுதி, காயத்தழும்பு. ஆமாம்,
அதே போல் இந்த முதலாளிகளுக்கு என்ன லாபம் வருது அதெல்லாம் கட்டுப்படுத்துங்க. குறைந்தபட்ச கூலியை உறுதிப்படுத்துங்க. ஒரு தொழிலாளி கூட வேலை இழக்கக்கூடாது, ஒரு தொழிலாளி கூட கூலி குறைக்கப்படக்கூடாது என்பதை உறுதி செய்தால்தான் இதெல்லாம் செய்ய முடியும். சரி, இது சைனா சமாளிக்கிறாங்க. நான் தான் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். சரி. சைனா வந்து பெரிய சோஷியலிச நாடெல்லாம் இல்லை, பெரிய உலக பெரும் பணக்காரர்கள்லாம் உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. நிறைய தனியார் தொழில், நிறைய ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீ எதை செஞ்சாலும் பதிலுக்கு ஒரு செய்கிறாங்க. அவர் இவரே சொல்கிறார், ட்ரம்ப்பே சொல்கிறார், எப்போ இந்த சீனாக்காரனோட ஒன்றுமே பேச முடியலப்பா, எது பேசினாலும் அவனை வந்து பணிய வைக்க முடியலங்கிறார். ஏன்னா ஏற்கனவே வந்து அவங்க ஒரு வலுவான அடித்தளம், தொழில்துறை அடித்தளம் அவங்கள்ட்ட இருக்கு. உன்னுடைய இதை தான் நம்பிட்டு இல்லை அவங்க. அவங்க உலகம் பூராவும் வணிகம் பெரிய அளவில் செஞ்சுட்டு இருக்காங்க. உனக்கு இல்லைன்னா இன்னொருத்தர் கொடுத்துட்டு போகிறாங்க, ஒரு தொழிலான இன்னொரு தொழிலை தொடங்கிட்டு போகிறாங்க. இந்த ரீட்டாலியேஷன், எதிரடித்தல் என்பதே இந்தியா தரப்பில் இதுவரை இல்லைங்க. சைனா தரப்பில் 2018 அவன் எதை செஞ்சாலும் ஒரு பதிலடி நடவடிக்கை எடுக்கிறாங்க. இப்போ கூட இவன் நமக்கு 50% போது சைனாவுக்கு 200%. நீ 200% போடு, 1000% போடு, கெஞ்சிக்கிட்டு வந்து உங்காலில் அவன் விழப்போறதில்ல. சரி, அவன் நீ 200னா நான் 400 போடுறேன் பாருமா. சரி, அந்த மாதிரி இல்லையே இங்கே. இவனுக்கு அது துணிச்சலே இல்லையே. அதுக்கு மக்கள் ஆதரவு வேணும். மக்கள் ஆதரவு வேணும்னா அரசு மக்கள் நல்ல அரசாக இருக்கணும். மக்களுக்கு நன்மை செய்கிற அரசு என்ன பண்ணலாம்? இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து சுதேசி வேணும், நமக்கு வந்து வோக்கல் ஃபார் லோக்கல், உள்ளூர் சந்தைகளையே உள்ளூர் பொருட்களை பயன்படுத்துவதற்காக குரல் கொடுங்கள். குரல் மட்டும்தான் கொடுக்க முடியும், நீ வேற ஒன்றும் கொடுக்க முடியாது. நீ அப்புறம் எதுக்கு ஜப்பானுக்கும் சீனாவுக்கும் ஓடுற? இப்போ வோக்கல் ஃபார் லோக்கல்னா சுதேசி மந்த்ராவான். என்ன சுதேசி மந்த்ரா? நீ அதானி அம்பானி எல்லாம் எங்கெங்கே முதலீடு பண்ணுறான், என்னென்ன ஏற்றுமதி பண்ணுறான், எந்தெந்த நாடை வணிகம் பண்ணுறான். இலங்கையில் போய் ஒரு மின்சாரம் தயாரிக்கிற ஆலையை அதானிக்கு தான் கொடுக்கணும் என்று அரசு துறையிலிருந்து பிடிவாதமாக வாங்கி கோட்டபையா இருக்கும்போது அந்த அதிகாரி வெளியே சொல்லிட்டார். நான் கோட்டபையாட்ட என்னங்க நம்ம கையில் இருக்குது, நம்ம ஏன் அவங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்டேன். அதானிக்கு ஏன் கொடுக்கணும்னு அந்த அதிகாரி கேட்குறாரு. சொல்கிறாரு, என்னப்பா பண்ணுறது, மோடி ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாரு அப்படிங்கிறாரு. மோடி எதுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாரு? அதானிக்கு கான்ட்ராக்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு. நீங்கள் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், பாதுகாப்புத்துறைன்னு சொல்லிட்டு எல்லா நாட்டு முதலீட்டையும் வரவழைச்சிட்டு இருக்கிறீங்க. பிரான்ஸோட, அமெரிக்காவிலேருந்து நிறைய வாங்குறாங்க. இஸ்ரேல்லேருந்து உளவு கருவியிலேருந்து எல்லாத்தையும் வாங்குறாங்க. பெகாசஸ் வாங்கினது யாரு? ஆக அவ்வளோ மோசடிகளில் ஈடுபட்டுக்கிற ஒரு அரசு. இவங்களுக்கு எங்கே இருக்குது சுதேசியாவது? அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. அதனால் இது அடிப்படையிலே இந்த அரசு ஒழியணும். ஒழிந்து மக்கள் நலன் காக்கக்கூடிய வேறொரு அரசு வரணும். இல்லை அரசுக்கு அந்த நெருக்கடி வரணும். இந்த நெருக்கடி நம்ம தாங்கி தான் ஆகணும். நெருக்கடி எதிர்த்து போராடி ஆகணும். தாங்கிறது இல்லை, உண்மைகளை மக்களுக்கு சொல்லணும்ல. நீங்கள் இதுக்கெல்லாம் காரணம் எடப்பாடி தானே ஸ்டாலின் பேசுவார், ஸ்டாலின் தான் காரணம்னு எடப்பாடி பேசுவார். இந்த அரசியலை விட்டு வெளியே வரணும். சரி சரி. இந்திய அரசு காரணமாக இருக்கு. இந்திய அரசுக்கு, நம்ம தமிழக அரசுக்குன்னு இப்போ நம்ம ஸ்டாலின் வந்து ஒரு அண்மையில் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு நீங்கள் தொழில்களை பாதுகாக்கணும், பாதுகாக்கிறதுக்கான சலுகைகள் கொடுக்கணும், ஸ்ட்ரக்சுரல் சேஞ்சஸ் வேணுங்கிறார். வார்த்தை ரொம்ப முக்கியம். கட்டமைப்பு வழிபட்ட மாற்றங்கள் வேணும். கட்டமைப்பு வழிபட்ட மாற்றங்கள் எங்கேருந்து கிடைக்கும்? இப்போ ஏற்கனவே நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அந்த பழனிவேல் தியாகராஜன் இருக்கிற காலத்தில் ஒவ்வொரு முறையும் பட்ஜெட்டில் பேசும்போது, பொருளாதார நிதி பிரச்சனை பேசும்போது என்ன சொல்லுவார்னா, வி வாண்ட் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சுரல் சேஞ்சஸ்ன்னு பேசுவார். அடிப்படையில் இருந்து கட்டமைப்பு மாற்றங்கள் செய்யணும்னு என்ன அர்த்தம்? இந்த வரிகளை பங்கிட்டு கொள்வது சம்பந்தமாக, நம்ம செலவிடுவது தொடர்பாக இந்திய அரசு கையில் முழுக்க எல்லா அதிகாரத்தையும் கையில் குவிச்சு வச்சிருக்கலாம். நீங்கள் கடன் வாங்குறதுனால அவனை தான் கேட்கணும், எல்லாத்துக்கும் அவனை தான் கேட்கணும். நீங்கள் ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும்னு சொல்லிட்டு
வெளிநாட்டிலேருந்து நான் போய் முதலீடு கொண்டு வர்றேன்னு போய்கிட்டு இருக்கீங்களே, என்ன ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் அது இல்லையா? நீங்கள் இவனோட தானே போராடி ஆகணும். நீங்கள் அதுக்கு தொழிலாளர்களுடைய ஆதரவு வேணும்னு சொன்னால், சாம்சங் போராட்டத்தில் நீங்கள் முதலாளிக்கு சாதகமானன்னா தொழிலாளியோட ஆதரவு எப்படி கிடைக்கும்? சரி. இங்கே இருக்கிற மக்களுடைய ஆதரவு எப்படி கிடைக்கும்? நீங்கள் இந்திய அரசை வந்து வெறும் அரசியல் ரீதியாக மட்டுமல்ல, அரசமைப்பு ரீதியாகவே அம்பலப்படுத்தணும்ல, கேள்வி கேட்கணும்ல. என்ன ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் நான் கேட்குறேன், ஸ்டாலின் சொல்லட்டும். இப்போ இருக்கிற ஸ்ட்ரக்சர் எப்படி தடையாக இருக்குது, வேற என்ன ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் மாற்று என்ன கேட்குறீங்க அப்படின்னு சொல்லணும்ல. நம்ம சொல்லுவோம், மக்கள்கிட்ட கொண்டு போய் பரப்புரை செய்வோம். மக்கள் என்ன பாடுபட்டாலும் போராடணுங்கிற உண்மையை சொல்லி ஆகணும். சரி சரி. அதுதான் இதுக்கான தீர்வாக இருக்க முடியும். கிட்டத்தட்ட பலருடைய கேள்விகளுக்கும் ஒரு நம்ம கொஞ்சம் நெருக்கமான புரிதலோடு நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். எதுவானாலும் போராட வேண்டிய கட்டத்தில் நம்ம இருக்குன்றதுல மறுப்பதற்கு கிடையாது அப்படின்னு நீங்கள் சொன்னதில் நாங்கள் உள்வாங்கியிருக்கோம். ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.